எப்படி என்டையர்லி அப்படியே மாற்றி பேசுகிறாரு எக்ஸ்ராஜாலேருந்து மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்கன்றதை பார்த்தோம். அண்ணாமலை வந்து எப்படி லைன் எடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ணாமலையும் வந்து எடுத்தார். அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவிலும் இப்போ ஒரு குழுக்களாக செயல்படுற சூழ்நிலை இருக்குது. சில பேர் வந்து அதிமுக கூட்டணியை விரும்பாத ஒரு 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 கூட்டம் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதற்காக இன்னொருத்தரை கொண்டு வரணும், விஜயை கொண்டு வரணுன்ற ஒரு கூட்டம் இருக்குது. இதையெல்லாம் வைத்து எப்படின்னா அகில இந்திய அளவிலேயே பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு நினச்சிக்கோம்னா இடி, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சிபிஐ. இப்போ சிபிஐ கேட்குறதே அதுக்கு தான். இங்கே விஜயை அந்த கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட ஒரு பிடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி வைத்தால் அவரை கொண்டு வந்து விடலாம், அவரை மிரட்டியோ அல்லது வேறு ஏதாவது சொல்லி கொண்டு வந்து விடலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அந்த கட்சியை அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் வேறு எந்த கூட்டணி கட்சியும் அவர்களை வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் ஏதாவது செய்து இது மாதிரி ஆட்களை இது மாதிரி விரைவில் வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறார்கள். அதற்காக அவரை வந்து அவரோட சாஃப்ட் டோனில் போகிறாங்க. அவர் கேட்காமலே ஒய் பிரிவு கொடுக்கப்பட்டது, அவர் இப்பொழுது கேட்காமலே அடுத்தது இசட்டுக்கு கொண்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாதுகாப்புக்கு இராணுவ வீடுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு தேவை தான். ஏன்னா என்றால் அவர் ரசிகர் கூட்டம் வந்து ஒரு பெருசாக இருக்கிறதுனால பாதுகாப்பு தேவை. அது வந்து மாநில போலீஸே கொடுப்பாங்க.